வணக்கம். நம்ம என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உடச்சி ஊற்றி வச்ச முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போய் முட்டை, அது தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை தக்காளியை ரெண்டாக வெட்டி வச்சுருக்கோம். அதை போட்டு அந்த எண்ணெய் சூடாகிடுச்சு பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா வணக்கி விட்ருக்கோங்க. ஃபஸ்ட்டு எத்தனை இது வணக்கி அரைச்சி தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு எத்தனை வணக்கி விட்ருக்கோங்க எல்லாத்தையும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்கள் லைட்டாக கொஞ்சம் வணங்கினே உப்பு போட்டுக்கோங்க, இல்லை கல் உப்பே போட்டுக்கோங்க. ஏன்னா இது நம்ம வணக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் கல் உப்பு கரெக்டாக இருக்கும். இதில் உப்பும் கரெக்டாக சேர்ந்துடும், சீக்கிரம் அதுவும் அரைஞ்சிரும். அதனால் கல் உப்பே சேர்த்துக்கோங்க. சரிங்களா, கல் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கணும் எண்ணெயிலேயே. அந்த பச்சை வாசனைலாம் போகணும். பச்சை வாசனையே வரக்காது, அந்த அளவுக்கு நல்லா வணங்கிக்கணும். ஒரு அரை வேக்காடு வந்தோடனே துருவி வச்சு தேங்காவை போட்டுக்கோங்க. தேங்காவையும் போட்டு நல்லா வணக்கி விட்ருங்க. ஆமாம், நல்லா வணக்கிடணும் எண்ணெயிலேயே. அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி அந்த தேங்காயிலே சேர்ந்துடும். நல்லா கிண்டி விட்டே இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ வணங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, வெங்காயம் வணங்கிடுச்சு, நல்லா பச்சை ஸ்மெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம லைட்டாக நம்ம வணக்கி வச்சுக்க லைட்டாக ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சரிங்களா, லைட்டாக ஆற விட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா இப்போ மிக்ஸி வெடிச்சு போயிடும். அப்போ அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஆற விட்டு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் போட்டாச்சு, எல்லாத்தையுமே போட்டாச்சு. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. சேர்த்து இது கூடயே போட்டுக்கோங்க மசாலாவுக்கும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அளவு எல்லாமே. நல்லா மிக்ஸ் ஆகும் அரைக்கிறதுக்கு. 2 டீஸ்பூன் குழம்பு மசாலா. இது நாங்கள் வீட்டிலே அரைச்ச மசாலா. இந்த மசாலா எப்படி அரைக்கும்னு சொல்லி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வீடியோ போடுறோம். இதுவும் நாங்கள் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள். ஆமாம், அதுவும் நாங்கள் வீட்டில் தான் அரைச்சோம். அது வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல், நாங்கள் அதுக்கும் வீடியோ போடுறோம். 2 டீஸ்பூன் குழம்பு மசாலா நாங்கள் வீட்டில் அரைச்சது. 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் நாங்கள் வீட்டிலே அரைச்சது. 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அது கடையில் வாங்கினதாங்க. அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சமாக லைட்டாக மட்டும் உப்பு பார்த்துட்டு இது கூடயே போட்டு அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்களா, அது நல்லா மாவு மாதிரி அரைக்கணும். நல்லா சட்னி மாதிரி வந்துடும். அது காட்டுறேன் பாருங்கள். அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், காட்டுறேன் எந்த அளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி இருக்கா, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக வாயில் வச்சு பாருங்கள், உப்பெல்லாம் கரெக்டாகான்னு பாருங்கள். உப்பு பத்தெல்லாம் இதுக்குள்ளேயே லைட்டாக உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளேயே ஒரு சுற்றினா அது கரெக்டாக இருக்கும். ஓகே, அது பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். பார்த்தீங்களா, எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு என்ன நல்லெண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டோம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது கருகி போயிடும். அதுக்கு தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு மாதிரி, அதை கொட்டிக்கோங்க. ஆமாம், அந்த எண்ணெயிலே கொட்டிக்கோங்க. எண்ணெயிலே போட்டு நல்லா வணக்கி விட்ருங்க. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், நம்ம வீட்டில் வச்ச மசாலா போட்டால் தான். இது காரெல்லாம் அவ்வளோக்கா இருக்காதுங்க, கரெக்டாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆமாம், பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா வந்துச்சா. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா நல்லா சுண்டணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். தண்ணியில் நம்ம நல்லா சுண்ட விட்ருவோம், ஏன்னா அந்த மசாலா அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா சுண்டுனா தான் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. குழம்பு தனியாக பாருங்கள் எப்படி தடப்படா கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டாச்சு. ஒரு 6 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது உடச்சி ஊற்றினா தான் எனக்கு பிடிக்கும். அதனால் அம்மா உடச்சி ஊற்றியாச்சாச்சு. அப்போ உடச்சி வச்சு தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும்.
ஏன்னா வேக வச்சு போட்டால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம உடச்சி ஊற்றியே வச்சாச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்குவாங்க. ஒரு 6 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உடனே போட்டு கிண்டிடக்கூடாது. அப்புறம்லாம் கலக்கி அது வந்து முட்டை குழம்பு மாதிரி ஆயிருக்காது, முட்டை கலக்கி மாதிரி ஆயிரும், குழன்னு ஆயிரும். ஆமாம், அதை அப்படியே உடச்சி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது லைட்டாக வெந்தோடனே மேலே அந்த குழம்பு அள்ளி ஊற்றுங்க அந்த முட்டை மேலே. பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே லைட்டாக திருப்பி விடுங்க. இந்த ஒரு பக்கம் வெந்துருச்சு, நாங்கள் அடுத்த பக்கம் திருப்பி விட பாருங்கள். நல்லா வேக விட்டு குழம்பு நல்லா சுண்டினோடனே இறக்கிடுங்க. மறக்காம எந்த அளவு சுண்டிச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவு சுண்ட பார்த்தீங்கன்னா தெரியும். முடச்சி ஊற்றின முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சுண்ட குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. நீங்கள் அடுப்பு இந்த அளவுக்கு சுண்டோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நான் இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டாங்க, பிடிக்காத எனக்கு பிடிக்காத நம்ம சுண்ட விட்டுருக்கு. ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை பை, see you. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து என்ன சமைக்கலாம் மறக்க ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன சமைக்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். டாடா பை பை, see you.